பீர்க்கங்காய் தோல் வச்சு துவையல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது நம்ம சாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இட்லி தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் மீடியம் சைஸ் பீர்க்கங்காய் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ நான் பீர்க்கங்காய் தோல் மட்டும் சீவி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பீர்க்கங்காய் தனியாக எடுத்துக்கலாம். பீர்க்கங்காய் வச்சு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஒரு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடாயிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்போட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டதுக்கப்புறம் அதில் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். அது கூடவே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட கலர் லைட்டாக மாறிட்டதுக்கப்புறம் அது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியோட தோல்லாம் சுருங்கின மாதிரி வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம பீர்க்கங்காய் தோலையும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். இது எல்லாத்தையும் ஜாரில் மாற்றிட்டு உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டைம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. 2வது தடவை அரைக்கும் போது கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்படியேவும் சாப்பிடலாம், இல்லைனா இதை தாளித்து போட்டும் சாப்பிட்டுக்கலாம். நான் இதில் தாளித்து போட்டுக்கிறேன். அவ்வளோதான், பீர்க்கங்காய் துவையல் ரெடி. இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸ்க்கு லேர்ன் டு குக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.